மத்தேயு 21வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே ஏறி பவனியாக எருசலேமுக்கு வாராரு. எருசலேமுக்கு வார வல்ல ஜனங்கள் குருத்தோலைகளை பிடிச்சி இன்னும் வஸ்திரங்களை அவருக்கு முன்னாடி விரித்து ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. ஏசப்பா கழுதையின் மேலே ஏறினவரா இப்போ எருசலேமுக்கு வராங்க. எருசலேம் ஜனங்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி விசாரிக்கிறாங்க. சகரியா 9:9 பார்க்கும்போது, சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை பார்க்கும்போது சகரியா தீர்க்கதரிசி மூலம் ஏசப்பா எருசலேமுக்கு சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை முன்னாடியே சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் எப்படி சொன்னாரோ அதே அடையாளத்தோட ஏசப்பா எருசலேமுக்கு வராங்க. ஏசப்பாவுடைய சொந்த ஜனங்களுக்கே ஏசப்பா யாருங்கிறது தெரியல. அவங்க மற்றவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க, இவர் யார் அப்படின்ட்டு. இவர் யாருன்னு கேட்குற அளவுக்கு அந்த ஜனங்கள் இருந்திருக்காங்க. எருசலேம் தேவாலயமும் ஏசப்போட ப்ரெசன்ஸ் இல்லாதபடிக்கு அங்கே அசுத்தமான காரியங்களும் புறா விற்கிறவங்களும் காசுக்காரங்களும் இருந்தாங்க. இப்படி ஜனங்கள் ஏசப்பாவை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் அவர் யாருங்கிற ஒரு அறிவு இல்லாமல் இருந்தது நிமித்தம் ஏசப்பா எருசலேமோட நிலைமையை பார்த்து கண்ணீர் விட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஏசப்பாவை ஆராதிக்கிற தேவாலயத்தில் கூட ஏசப்பா இல்லை. இங்கே புறா விற்கிறவங்களும் காசுக்காரங்களும் தான் இருந்தாங்க. ஏசப்பா இதெல்லாம் பார்த்து கோபமுற்று சாட்டை எடுத்து அடிக்கிறாங்க. இன்னும் லூக்கா 19:42 ஏசப்பா வேதனையோடு சொல்லுவாங்க, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற வேலை நீ அறிந்திருந்தாயானால் நல்லமாயிருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்மளையும் ஏசப்பா எருசலேமாக பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய நேரங்களில் பலவித ஆசீர்வாதங்களோட ஏசப்பா நம்மளை தேடி வரும்போது நம்ம ஏசப்பாவை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறோம். எப்படி எருசலேமின் ஜனங்கள் இவர் யார் என்று கேட்டாங்களோ அதே மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா அநேக அற்புதம் அதிசயங்களை செஞ்சாலும் நம்மளும் உணர்வற்றவர்களா ஏசப்பாவை அறியாம அவரோட வருகைக்கு ஆயத்தப்படாமல் இருக்கும். ரிட்டனை போல் அவர் வருகை இருக்கும். அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். அதுக்கு உணர்வுள்ள ஜனங்களா நம்ம மாறுவோம். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.